இந்நேரத்தில் மிகப்பெரிய நன்றி எஸ்எஸ்பி ஃபினான்ஸ் பிரவீன் அவர்களுக்கு. இந்த டோர்னமெண்ட்டுக்கான மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக, விளையாட்டு வீரர்கள் சார்பாக, ஸ்பான்சர் கொடுத்தவங்களுக்கு வந்து ஆர்கனைசர் தான் தேங்க்ஸ் பண்ணணும்ல, பிளேயர்ஸுமே தேங்க்ஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அவங்க ஸ்பான்சர் பண்ணுறதா தான் டோர்னமெண்ட் பண்ண முடியுது ஆர்கனைசரால். அந்த மாதிரி ஆர்கனைசருக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகுறது, அந்த ஸ்பான்சர் சப்போர்ட் ரிசீவ் ஆகுறதுனால ஒரு நல்ல டோர்னமெண்ட் பண்ண முடியுது. அதனால பிளேயர்ஸுமே தேங்க் பண்ணுவாங்க இந்த விஷயத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் அவர்களுக்கு. அதே போல் நிறைய பேர் போர்டில் இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்பான்சர் லிஸ்ட்டில், சப்போர்ட்டிங் லிஸ்ட்டில். அவங்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் மேட்ச் நம்பர் 3 போயிடலாம். ஒரு எக்ஸலண்டான ஒரு மேட்சை பார்த்தோம் ப்ரீவியஸ் மேட்ச். இந்த மேட்ச்மே அதே மாதிரி எக்ஸலண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக 2 டீம் இறங்கியிருக்காங்க. Men in yellow, the Ballu boys. Men in blue, Sabari 11. The ball number 1. Swing and may switch it கான முயற்சி சதீஷ் and சஞ்சினா, 2 ரைட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங் பண்ணுறாங்க டீம் பல்லு பாய்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு டீம் சபரி 11. லச்சு அகைன் சேம் லேன்ஸ், பட் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சைடில் போகிறாரு. 2 முறையுமே வந்து பீட்டன் ஆயிருக்கு. அகைன் ஒரு பெரிய ஷாட்கான முயற்சி இருந்துட்டே இருக்கும். இந்த முறை கனெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் சதீஷோட பேட்ல இருந்து 2 பால் பீட்டன் இருந்தது. அடுத்த பால் அன்பீட்டன். It's a biggie number 1 from Satish, the danger man, the real danger man of Chennai cricket. சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர், லைக் வாட்சன், சேன் வாட்சன் மாதிரி ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் டீம் பல்லு பாய்ஸ்க்காக. ஷாட் அகைன், இஸ் a cracking shot again. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ் போயிருக்கு. இட்ஸ் விக்கெட். முன்னாடி ஸ்கிரீன்ல மறைச்சிருந்தாங்க, பட் கேசவன் அந்த இடத்துல இருந்திருக்காரு. ஒரு நல்ல ஷாட் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல கேட்ச், அதை விட சூப்பரான ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு கேசவன். எக்ஸலன்ட் டேக்கன் அண்ட் விக்கெட் நம்பர் 1 வந்து கிளைம் பண்றாங்க டீம் சபரி 11. The danger man departs. At number 3, the one more danger man coming in. Apu, the street master. இந்த டோர்னமெண்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம், கமெண்டேட்டரா நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா அதிகபட்சம் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான். பிகாஸ் திஸ் இஸ் ஃபயர் பால் கிரிக்கெட். உங்களுக்காகவே ஆஃப் த மார்க் ஸ்ட்ரெயிட் அவே. The first rain பேட்ல மொத பால்லே கிடைக்குது அப்புக்கு. எக்ஸலன்ட் பால், ஒரு நல்ல டெலிவரி தான் சொல்லணும். லட்சு கிட்ட இருந்து நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. டால் மேன் பிக் ஓவரை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஜஸ்ட் 7 from 8, 7 ரன், ஒரு விக்கெட். அருமையான ஒரு ஓவர் இது. சரி, ட்ரீம் ஓவர் தான் சொல்லணும். ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, அதில் மேக்ஸிமம் வந்தது. பட் 5 பால் இன்க்ளூடிங் 1 விக்கெட், 7 லாஸ் ஆஃப் 1, எண்ட் ஆஃப் 1. 6 ஓவரில் 7 ரனுக்கு ஒரு ஓவர் போடுறாங்க அப்படின்னா அது எக்ஸலண்டான ஒரு டீம்மேட். ஒரு பெரிய சேரப் கொடுத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் கிளாப் பண்ணணும், ஒரு சேரப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஓவர் வந்து ஈஸியாக பண்ண முடியாத ஒரு விஷயம். சரி, இந்த டோர்னமெண்ட்ல முதல் ஓவரே வந்து மெய்டனோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த பெருமை பாலா அவர்களை சாரும். அருமையான ஒரு ஓப்பனிங் ஓவர் கொடுத்தாரு. முதல் ஓவரில் விக்கெட் அண்ட் மெய்டன் எடுத்தாரு. ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாம். ஃபயர் பால்ல மெய்டன் ஓவர், அதுவும் இந்த கிரவுண்ட்ல இம்பாசிபிளான விஷயத்த பண்ணியிருக்காரு. அதே போல நிறைய ரெக்கார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு இந்த 3 நாள்ல. ஓவர் நம்பர் 2. So yes, no doubt into this. The sweep
அது வந்து பவுண்டரிக்கான வாய்ப்பை கொடுக்குது. எஸ், வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் பல்லு. கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட், கரெக்டான ஒரு ஸ்பீட் இருந்தது. கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. பால் கொஞ்சம் டர்ன் ஆகி தான் போயிருக்கு. லக்கி அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் இருந்தது. நல்ல டைமிங் இருக்கும்போது லக் அப்படின்றது கொஞ்சம் ஆட் ஆகி அப்படியே டிராவல் பண்ணும். ஃபர்ஸ்ட் 2 overs switch it முயற்சி. Again fielder, again wicket. Find the fielder again. One more wicket for team Sabari 11. One more quick wicket. First 2 overs 2 wickets. கடமா ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பவுலர்ஸ்க்கு. அதே போல பேட்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகும். டாப் ஆர்டர்ஸ்க்கு 2 விக்கெட் குயிக்காக போயிருக்கு அப்படின்னும் போது அடுத்த பேட்டர்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகுது. 11 loss of 2 at the moment. Apu walking out. The new man coming in. The lefty. Watiyar. Sanjay. Hari. One more good delivery. நல்ல கான்ஃபிடண்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க the team. The white signal. Thank you for the signal. It's a connection. The fielder in the deep. The lucky landed. Lucky landed. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்து அப்படின்னா கேட்சா இருந்திருக்கும். ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா மேக்ஸிமமா இருந்திருக்கும். பேட்டருக்கு எக்கச்சக்கமான கான்ஃபிடன்ட் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்துருக்காங்க. 250 ரன்ஸ் வந்திருக்கு 24 ஓவர்ஸ்ல. அப்படின்னும் போது சிக்ஸர் அப்படின்றது இங்க ரெகுலரா கிடைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். Swing, one more good delivery. Challenging ஆன ஒரு ஓவர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க டீம் சபரி அகைன்ஸ்ட் பல்லு பாய்ஸ். They know each others in the cricket. அவங்களுக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்ச கிரிக்கெட், பீச் கிரிக்கெட். நல்லா ஈக்குவல் ஃபைட் பண்ணுவாங்க. கட்டாயமா ஒரு காம்படிட்டிவா இருக்கும் இந்த கேம். ப்ரீவியஸ் கேமோட இந்த கேம் கொஞ்சம் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். கேரண்டி கொடுக்கலாம் இந்த கேமுக்கு. ஃபைட்டிங் எக்கச்சக்கமா இருக்கும். ஜஸ்ட் 14 ரன்ஸ் லாஸ் ஆஃப் 2. 14 ரன் வந்ததே வந்து நமக்கு சின்னதா தெரியுது. அந்த அளவுக்கு ப்ரீவியஸ் மேட்சஸோட ஸ்கோர்ஸ் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் பவுலிங் சைட்ல இருந்து. பேட்டிங் வந்து கியரை சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். மேட்ச் ஓவர் நம்பர் 3. அகைன் சேம் பவுலர் இன்டு த ஆக்ஷன். The connections, rackets. But excellent fielding. Confident-ஆ ஒர்க் பண்றாங்க ஃபீல்டர்ஸ். சூப்பரான ஒர்க் பார்க்குறோம். லாங் ஆன்ல இருந்து ஒரு ஃபீல்டர், அதுவும் டாலான ஃபீல்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் குட் ஐடியா ஃப்ரம் த கேப்டன். டீம்ல எல்லாருமே டாலா தான் இருக்காங்க. பவுண்டரி லைனுக்கு ஏத்த ஃபீல்டர்ஸ் 2 பேர் லாங் ஆன் லாங் ஆஃப்ல. அண்ட் ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இது ஒரு அட்வான்டேஜ் கட்டாயமா இருக்கும். சஞ்சய் ஆன் ஸ்ட்ரைக்ல. அகைன் லட்சு டு சஞ்சய். எக்ஸலன்ட் யார்க்கர். இட்ஸ் a perfect one. சூப்பரான ஒரு எக்ஸிகியூஷன். பெர்ஃபெக்ட்டா லேண்ட் பண்ணிருக்காரு பால நினைச்ச இடத்துல. ஃபயர் பால் அப்படின்னாலும் பேட்டருக்கு மட்டுக்குமான கேம் கிடையாது, பவுலர்ஸ்க்கான கேமும் தான் கூட. அவங்களுக்கும் ரொம்ப நல்லா எடுக்கும், பவுலர்ஸ்க்குமே பிடிக்கும் இந்த ஃபயர் பாலை பவுலிங் பண்றதுக்கு. ஒன் மோர் குட் டெலிவரி. The wind supports. Again, excellent
ஒவ்வொரு பாலும் கரெக்டான ஸ்பாட்ல விழுந்துட்டு இருக்கு. 2 ஹார்ட் ஹிட்டர்ஸ், சென்னையோட 2 ஹார்ட் ஹிட்டர்ஸ் உள்ள கிரீஸ்ல இருக்காங்க. பட் அதை விட ரொம்ப ஹார்டா போலிங் போட்டு இருக்கிறது ரச்சு. பர்ஃபெக்ஷனா இருக்கு, நினைச்ச இடத்துல கரெக்டா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டர் லுக்கிங் ஃபார் பிக் பட் நோ கனெக்ஷன். Again, one more good delivery, one more single. இன்னொரு சிங்கிள் கிடைக்குது. கட்டாயமா பவுண்டரி தாகம் பேட்டர்ஸ்க்கு இருக்கும். அதே போல ஒரு நல்ல பவுலிங்கை வந்து என்ஜாய் பண்ணலாம் பேட்டர்ஸ். டஃபா பவுலிங் போற பவுலர்ஸை வந்து விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி பவுலர்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் 2. The catch is the call and lucky. 2 பேருக்கு நடுவில் விழுந்திருக்கு and பாலை சூப்பரா சேஸ் பண்ணி தடுத்திருக்காங்க. 2வது ரன்னுக்கான வாய்ப்பு ஈஸியாவே இருந்திருக்கு. A couple of runs. First 5 ball only 6 runs. இந்த கேம்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு பவுண்டரி, 2 பவுண்டரியை மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. 17 balls bowling பண்ணிருக்காங்க டீம் சபரி. It's a big hit, a welcome maximum from Tiger. It's a big runs, a long wait, a big shot, it's a big hit. ஒரு பெரிய கான்ஃபிடன்ட்டோட 3 overs கம்ப்ளீட் பண்றாங்க டீம் பல்லு. ஒரே ஒரு ஹிட், இந்த ஹிட்டை வந்து இந்த கடைசி பால்ல கொண்டு வராங்க. ஒரு நல்ல பிரேக், ஒரு இடைவேளைக்கு அருமையான ஒரு ஷாட்டோட முடிச்சிருக்காங்க. இட்ஸ் a break, it's a drink break. அருமையான ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 டீம் கிட்ட இருந்து 26 loss of 2 end of 3 break. Twenty-six loss of 2. So over number 4, the white signals. Thank you for the signals. The bowlers அவங்களோட ஜாபை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஓவருக்கு 10 ரன் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்ல கான்ஃபிடண்டா பேட் பண்ணுவாங்க. ஏன்னா 60 ரன்ஸ் 2 சேஸ் பண்ணிருக்காங்க. They will bowl again. So no clues. Bowlers எங்க bowl பண்றாங்க அப்படின்றது predict பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. So நிறைய டாட் பால்ஸ் வந்துட்டு இருக்கு. மிடில் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஒரு ரன்னுக்கான ஒரு வாய்ப்பு மட்டுமே. 2 பேட்டர்ஸ்மே ரன்ஸை பெரிய ரன்ஸா கொண்டு வரக்கூடிய பேட்டர்ஸ். அவங்களுமே கொஞ்சம் டஃப்பான ஒரு ஜாபை பண்ண வச்சிருக்காங்க. சஞ்சய் 7 ball 3 runs விளையாடி இருக்காரு. சன்ஷினா 6 ball 10 runs விளையாடி இருக்காங்க, இன்க்ளூடிங் ஒன் பிக் ஷாட். குயிக்கர் ஒன், பாலோட மூவ்மெண்ட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு. விக்கெட் பவுலருக்கும் சப்போர்ட் ஆகுதுன்னு எடுத்து சொல்லியிருக்காங்க, சத்தமா சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இட்ஸ் a டீம்
சபர் 11 பேட்டருக்கான கேம் மட்டும் கிடையாது, பவுலிங்கும் போடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. பவுலர்ஸை பத்தி மட்டுமே பேச வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாலுமே ரொம்ப நல்லா இருக்கு, இருந்தாலுமே ரன்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பிக் ஓவர் அதுதான் தேவை டீம் பல்லு பாய்ஸ்க்கு. இது வரும் 29 ரன்ஸ், 29 + 1 30. இதுவே ரொம்ப நல்ல நம்பர்ஸ். பெரிய அளவில் ஸ்கோர்ஸை எதிர்பார்க்குற க்ரௌட்ஸ்க்கு தான் இது கம்மியாக தெரியும். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஸ்கோர். ஒன் லாஸ்ட் பால் ஆஃப் 4th ஓவர், 30 ரன்ஸ் இது வரலும் போர்டில். The perfect one and dot ball to end the over. 30 runs வந்திருக்கு. Overall 4 overs completed. The good work from the bowlers. The run rate under 8ல இருக்கு. அருமையான ஃபர்ஸ்ட் 4 overs ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சபரி சிசியோட பவுலர்ஸ். 30 loss of 2 end of 4. Over number 5 கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க கேப்டன்ஸ். We kindly request take only 25 minutes. அதிகமா போச்சு அப்படின்னா ஒரு ஃபீல்டர் உள்ள வரணும், சர்க்கிள்குள்ள வர வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஸோ அதனால கேப்டன்ஸ் கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. ஷாட் அம்பையரோட சிக்னல், நோ பால் சிக்னல் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு டோர்னமெண்ட் இல்லாத ரூல்ஸ் இந்த டோர்னமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா அபோ ஹிப் பால் அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலனாலும் நோ பால் இருக்கும், அதுக்கு ஃப்ரீ ஹிட் இருக்கும். ஸோ பல வருஷங்களா நம்ம வந்து மறைச்ச ஒரு ரூல்ஸை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அபோ ஹிப் நோ பால் அப்படின்றது இங்க இருக்கு. ஒரு பீமர், மறுபடியும் ஒரு ஃப்ரீ ஹிட். ரெண்டு பீமர் அப்படின்னா பவுலர்ஸ் கட் ஆவாங்க. அடுத்த நியூ பவுலர் வந்து ஃப்ரீ ஹிட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு டஃப்பான ஜாப் புதுசாக வந்து பவுலிங் போடுற அந்த பவுலருக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ஃப்ரீ பாலோட ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரீ ஹிட் பாலோட ஆரம்பிக்க போற பவுலர் யாரு அப்படின்னு பார்க்கணும். குமரன் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் கொடுத்துருக்காங்க டீம்மேட்ஸ். 33 ரன்ஸ் இது வரலும் போர்டில். மேலதான் போயிருக்கு, ஃபேவரட் ரன்ஸ் கிடைக்கல. ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இந்த இன்னிங்ஸ்ல. ட்ரை பவுண்டரிஸ் அதுதான் அதிகமாக பார்த்துருக்கோம். நிறைய நல்ல பால்ஸ் வந்துட்டு இருக்கு பவுலர்ஸ் கிட்ட இருந்து. குமரன் ஒரு ஃப்ரீ ஹிட் பாலை ரொம்ப டைட்டா பவுல் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 1 பட் டீமோட ஸ்கோர் 34 இருக்கு. கடைசி 11 பால். டீம் எதிர்பார்க்குற ஸ்கோர் 25 to 30 ரன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த பவுலிங் அட்டாக்கு டவுட்ஃபுல் எல்லாருக்குமே நிறைஞ்சிருக்கு. ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் அதை செய்யக்கூடிய 2 நபர்கள் உள்ளே, சஞ்சினா அண்ட் சஞ்சய். அகைன் குமரன். ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. ஸ்மால் அப்பீல் இருந்தது, இருந்தாலும் அது வந்து ஜஸ்ட் ட்ராமா. அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. முதல்ல இந்த ஓவரில் வந்து கிடைச்ச 5 ரன்ல 4 ரன் எக்ஸ்ட்ரா மூலியமாக கிடைச்சிருக்கு.
Easy. It's a struggling innings from Sanjay. Comes to an end. It's a big wicket for team Sabari 11. No connections. Really disappointed from Sanjay. The new man coming in for team Ballu Boy, the hitman Lara. The new man, the perfect on our situations, the team ஒரு ஸ்ட்ரகிள்ல இருக்கும்போது அந்த ஸ்ட்ரகிளை உடைக்கக்கூடிய ஒரு வீரர் இந்த கேம்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்திருக்காருன்றத பார்க்கலாம். Straight away switch it and biggie and results வந்து அம்பையரோட சிக்னல் என்ன அப்படின்றத பார்க்கணும். 1 bounce boundary கிடைச்சது. ஃபர்ஸ்ட் பாலே switch it. இந்த லாராவோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் ரைட் ஹேண்டரா லெஃப்ட் ஹேண்டரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வீரர் எப்பயுமே ரைட்ல நின்று அடிக்கும் போது லெஃப்டா மாறுற ஒரு வீரர். 360 லாரா. இந்த மாதிரி ஆன் சைட்ல ட்ரை பண்றாங்க. நோ கனெக்ஷன் அப்படின்னாலுமே ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மறுபடியும் சன்ஷினா ஆன் ஸ்ட்ரைக்ல. அப்ப கைன் 2 big hitters பல்லு பாய்ஸ்க்காக. The 40 loss of 3. It's a big shot from Sanchina. The Garden House பக்கம் போய் விழுந்திருக்கு. மேக்ஸிமம் அங்க ஒரு கேட்சர் இருக்காரு. அவருக்கு $1 million தர்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கோம். ஸ்டேஜுக்கு வந்து அதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். $1 million அமெரிக்கன் டாலர். It's a $1 million catch. சூப்பரான ஒரு பிகி. டீமுக்கு தேவையான ஒரு 6 கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு. ஆனா டெஸ்டா வந்திருக்கு. And shot again. This is rocket from Sanchina. The tiger bites. The biggie. And team reach 50. 50 ரன் ரீச் பண்றாங்க. டீமுக்கு ரன்ஸ்ன்றது கொஞ்சம் ஒரு கனவா இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. பட் நவ் it is my job. இதுதான் என்னோட நேச்சுரல் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி விளையாடி காமிச்சிருக்காங்க. 2 big hitters. It's a big shot to end the 5th. 52 loss of 3. ரன் ரேட் 10க்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. And one last over ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சபரி 11ல இருந்து அடுத்த பவுலர் யார்? இது ஒரு பெரிய ஓவரா மாதிரி இருக்கு. 22 ரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஓவர்ல மட்டும். 2 பவுலர் சேஞ்ச் ஆயிருக்காங்க இந்த ஓவர்ல. 2 நியூ பவுலர்ஸ் பவுல் பண்ணாங்க. 2 பேருமே வந்து எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காங்க. 2 நோ பால் இருந்தது. அதுக்கப்புறம் 20 ரன்ஸ் போர்ட்ல கொண்டு வந்திருக்காங்க கடைசி 6 பால்ல. 52க்கு 3 இது வரலும். கடைசி 6 இந்த ஓவரை போடுறதுக்காக பெட்லி Manly. It's biggie. It's a big shot. ஃபுல்லாவே வந்து காட்டன் ஹவுஸை டார்கெட் பண்றாங்க. விண்டு அங்கதான் இருக்கு. அந்த எண்டும் எங்களோடது அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த மேக்ஸிமம் ரன்ஸ் ஃபர்ஸ்ட் 4 overs. பேட்டர்ஸோட ஒரு கஷ்டகாலம். ஆனா இப்ப பொற்காலமா மாறி இருக்கு. பிக் ஷாட் அகைன். கடைசி 7 பால்ல 4 மேக்ஸிமம் கொண்டு வந்திருக்காங்க. Manly again. Last 5. 58 இது வரலும் போர்ட்ல. வெல் பவுல்ட் அக்ராஸ் நகர்றதுனால கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு சூப்பர் கம்பேக் டெலிவரி மேன்லி கிட்ட இருந்து.
பெரிய ஷாட்கான ஒரு முயற்சி. குயிக் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், பட் லாராவோட விக்கெட் டவுட்டா இருந்திருக்கு. ரன் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்து மிஸ் பண்றாங்க. பிகாஸ் சிங்கிள் ஸ்டாம்ஸ் எக்ஸிகியூஷன்ஸ் மிஸ் பண்றாங்க. பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணியிருந்தா லாராவோட விக்கெட் கிடைச்சிருக்கும். ஒரு ரன் கட் பண்ணிருக்கலாம். ஸ்ட்ரைக்ல சன்ஷின்னா Oh my god, this is big shot. இது வங்கக்கடலோரம் போய் சென்று விழுந்த மிகப்பெரிய ஆறு. இது பிக் ஷாட். பே ஆஃப் பெங்கால்ல போய் விழுந்திருக்கு. கட்டாயமா அடுத்த 3 நாட்களுமே வந்து கடலுக்குள்ள இருக்கிற மீன்களுக்கு கொஞ்சம் அபாய எச்சரிக்கை தான் கொடுத்துருக்கணும். பெரிய கனெக்ஷனுக்கான ஒரு முயற்சி. It's gone up. கேட்ச்கான ஒரு நல்ல முயற்சி இருக்கும். எஸ், நல்லாவே எடுத்திருக்காங்க. விக்கெட் டு எண்ட் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். குட் கம்பேக். ரெண்டு டீமே நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் டீம் சபர் 11. அடுத்த 2 ஓவர்ல டீம் பல்லு ஒரு மல்லு கட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முதல் 4 ஓவர்ல 30, அடுத்த 4 பேட்டிங் டிஸ்ப்ளே. சன் எதிர்பார்த்த ஒரு நட்சத்திர வீரர் டீமுக்காக நிலைத்து நின்று அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு ஐசிசி டீம் கேப்டன் அண்ட் எம்கே பிரதர்ஸ் டீம் கேப்டன் இரண்டு அணிகளுமே வந்து இங்க வெல்கம் பண்றோம். இரண்டு டீமுமே வந்து மொதல் மேட்ச்ல வின் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல வின் சேசிங்ல. இரண்டு வெற்றி அணியின் கேப்டனை வந்து நான் நேரத்தில் டாஸ் போட அழைக்கிறோம். கொஞ்சம் விரைவாக வந்து டாஸ் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல டீம்ஸ் ரெடியா இருங்க அடுத்த மேட்சஸ்க்கு. ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள வாங்க. ஏன்னா ஃபீல்டர்ஸ் உள்ள வந்தாச்சு. நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. அதனால மிக விரைவாக வருமாறு கேட்டுக்கிறோம். 12th மேன் சப்போர்ட் பண்ணுங்க. சபரி 11 12th மேன் அண்ட் ஓப்பனிங் பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. அடுத்த மேட்ச் டாஸ் போறதுக்கு ஐசிசி கேப்டன், எம்கே பிரதர்ஸ் டீம் கேப்டன். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கு எஸ்எஸ்பி பிரவீன் அவர்கள் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்எஸ்பி பினான்ஸ் பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போறதுக்கான அழைப்பு. ஓப்பனிங் பேட்டர்ஸ் உள்ள வந்தாச்சு. டாஸ் போறதுக்கு டீம் கேப்டன் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. ஐசிசி டீம் கேப்டன், எம்கேசிசி கேப்டன் வந்தாச்சு. டீம் ஐசிசி கேப்டன் டாஸ் போடுறதுக்கு கொஞ்சம் எங்க ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க.
டீம் ஐசிசி கேப்டன் கொஞ்சம் டாஸ் போடுறதுக்கு ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. பால் நம்பர் 1 ஃப்ரம் சதீஷ் ஃபேஸ் பண்றது தினேஷ். முத பாலே ரன்ஸ் கொண்டு வராங்க. ஒரு நல்ல பேட்டல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லைவ்ல இணைந்திருக்கும், இங்கு கடற்கரையில் இணைந்திருக்கும் அனைவருக்குமே ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஒவ்வொரு மேட்சுமே, இந்த மேட்ச் சின்ன மேட்ச் பெரிய மேட்ச் அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லா மேட்சுமே உங்களுக்கு பிளாக் பஸ்டர் கேமா தான் இருக்க போகுது. It's a big swing, but no connection. It's a dot ball. Oh, what a shot! What a shot! Super connections in the middle of the battle. Find out பண்ணிருக்காங்க. The முதல் maximum team சபரிக்காக தினேஷ், the local superstar team சபரிக்காக ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர். டீமோட நம்பிக்கை நட்சத்திரம் நம்பிக்கை தருகிறது. முதல் ஓவர்லயே big hit, big runs added on the total. So next one. So helicopter try. So ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஓட்டங்கள் மாத்திருக்காங்க. இட்ஸ் a single. So முதல் பவர் பிளேவை எக்ஸலண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீம் சபரி சிசி. இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. So முதல் ஒரு முடிவில் அணி எண்ணிக்கை 9. So 9 ரன்கள் பதிவு பண்ணிருக்காங்க டீம் சபரி சிசி இந்த பவர் பிளேல. ஸோ 9 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு 6 மடங்கும் சூப்பரான ஒரு ஷாட்டை பார்த்தோம் ஆஃப் திசையில். 6 பதிவு பண்ணியிருந்தாருங்க தினேஷ். ஸோ ஒரு முடிவில் அணி எண்ணிக்கை 9. ஸோ bowlingல செகண்ட் ஓவர் போடுறதுக்காக டீம் பல்லு வாய்ஸ்க்காக சஞ்சய் லெஃப்ட் ஆர்ம் bowler. ஸ்ட்ரைக்ல தினேஷ் பால் நம்பர் 1. இட்ஸ் a quicker one. So வேகம் இருந்தது அந்த வகையில ஒரு டாட் பால் பார்க்கிறோம். டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க டீம் பல்லு பாய்ஸ் சஞ்சய் பவுலிங்ல. சோ இரண்டாவது ஓவர். சரோடைய ஸ்ட்ரைக்க பார்க்கிறோம். 1-2 அப்படின்றத பார்க்கும் பொழுது ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட். சோ ஒண்ணே போதும் சொல்லிருக்காங்க. அந்த வகையில ஒரே ஒரு சிங்கிள். சோ நல்ல bowling அட்டாக் இருக்கக்கூடிய டீம் பல்லு பாய்ஸ். ஃபயரான bowlers இருக்காங்க. அதே போல பேட்டிங்லயும் ஃபயரான பேட்ஸ்மேன்ஸ் டீம் சபரி சிசிலையும் இருக்காங்க. பார்க்கலாம் நல்ல பேட்டில். சோ இது உங்களுக்காக ஸ்ட்ரைக்ல டோல்மேன் K7. இட்ஸ் அம்பை சிக்னல். இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் சபரி சிசிக்கு. சோ டோல்மேன் K7 பெரிய ஆறடிக்கக்கூடிய பிளேயருங்க. பார்க்கலாம். இட்ஸ் a quicker one. ஒரு டாட் பால். சோ போன பந்து வைடு போட்டிருந்தாரு. சோ அடுத்த பந்த லைனை சேஞ்ச் பண்ணி டாட் பாலா மாத்தி இருக்காருங்க இங்க சஞ்சய்.
சோ 3 பந்துகள் டாட் பாலா போட்டுருக்காருங்க எங்க சஞ்சய் டீம் பல்லு பாய்ஸ்க்காக. 3 consecutive dot balls. சோ கடைசி பந்து, இரண்டாவதுடைய கடைசி பந்து. நீங்க ஒரு நல்ல ஒரு ஹிட். சோ பவுண்டரிக்கு வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஃபீல்டர் இருக்காங்க, ஒரு மிஸ் ஃபீல்டிங். சோ ஒரே ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் a சிங்கிளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. எக்ஸலென்ட்டான ஓவர் சஞ்சய் போலிங்ல டீம் பல்லு பாய்ஸ்க்காக போட்டு கொடுத்திருக்காரு. 2 ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. இந்த ஓவரை 3 ரன்னுக்கு போலிங் போட்டு கொடுத்திருக்காரு சஞ்சய் பல்லு பாய்ஸ்க்காக. 2 ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. இந்த போட்டிக்கு நடுவராக பணிபுரியும் வீரா மற்றும் சுரேஷ் அண்ணன் 2 பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ரகு அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி. மூணாவது போலிங்ல ஆல்ரவுண்டர் சீக்கு டீம் பல்லு பாய்ஸ்க்காக இப்ப போலிங்ல ஸ்ட்ரைக்ல கேசவன். ஒரு எட்ஜ் வளைஞ்சுக்கிட்டு போது ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும். இட்ஸ் a single. குட் ஃபீல்டிங். ஒரு ஓட்டங்கள் முதல் பந்திலேயே. சீக்கு வேரியேஷன் போலருங்க. கட்டர் போடுவாரு, வேகம் போடுவாரு, லென்த் போடுவாரு. அனைத்தும் மெருக்கும் அவருடைய போலிங்ல. ஸ்ட்ரைக்ல தினேஷ் டீம் சபரி சிசிக்காக. சீஃப் கெஸ்ட் ரகு அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். It's a quick one. Catch-க்கான ஒரு appeal. Umpire signal. Umpire signal. It's a not out signal. So a dot ball. So TVK ரகு அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். 2-11 பார்க்கலாம் நிக்கிறையா நண்பா. பார்க்கலாம் இப்போ அடுத்த பந்து. It's a quick one. வேகம் இருந்தது அந்த வகையில ஒரு டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ் சீக்கு போலிங்ல. So next one. adding ஒரு டாப் எட்ஜ் ஃபீல்டர் இருந்தாங்க and கையிலேயே விழுந்திருக்கு and it's a wicket gone. So நல்ல ஒரு ஃபயர் ஸ்டார்ட் கொடுத்த தினேஷ் as he departs the next batsman. So new batter for the team Sabari CC. Another all-rounder from Sabari CC. லோகு இப்போ ஸ்ட்ரைக்ல ரெஸ்பான்சிபிள் நாக் நிறைய விளையாண்டு கொடுத்திருக்காருங்க அவங்களுடைய டீமுக்கு. ஸோ இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்காரு. ஸோ பார்க்கலாம் அவருடைய நாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கு தற்போது வரைக்கும் வித்அவுட் பவுண்டரியில ஒரு விக்கெட்டையும் பிடிச்சு கொடுத்திருக்காரு டீம் பல்லு பாய்ஸ்க்காக. ஸோ நல்ல பேட்டில் இருக்க போகுது. Chiku to Logu. ஒரு பெரிய ஷாட்கான முயற்சி பார்க்கிறோம். லோகு ஆன் ஸ்ட்ரைக்ல. சீக்கு டு லோகு. வந்த பேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரே ஜாப் மட்டும் தான். பெரிய ரன்ஸ் வேணும் பேட்ல இருந்து. இட்ஸ் குவிக் பவுன்சஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2 ஃபீல்டர்ஸ். ஸ்டஃப் சான்ஸ் அதை கீழே போட்டிருக்காரு சீக்கு. ரியலி பிக் சான்ஸ். ஆனா ரொம்ப டஃப்பான ஒரு சான்ஸ். லாரா இருந்தாரு மிட் ஆஃப்ல, ஷார்ட் கவர்ஸ்ல இருந்தாங்க. ஆனாலுமே ஓடி போயிட்டு எடுக்கிறதுக்கான டைமிங் இல்லை. தே மிஸ் தி விக்கெட். பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு சீக்கு விக்கெட் இருந்து ஜஸ்ட் 2 from it and 1 important wicket.
அருமையான ஒரு ஃபைட் பேக் பண்றாங்க டீம் பல்லு பாய்ஸ். ஃபர்ஸ்ட் 3 overs only 14 runs, loss of 1. இந்த கேமை கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு பெரிய பெரிய இம்பாக்ட் பண்ணிருக்காங்க பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல. ஸ்ட்ரைட் கேமராமேன் இங்க டாஸ் போற இடத்துல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். எம்கே டாஸ் வின் பண்ணிருக்காங்க. டிசிஷன் வந்து போலிங் அப்படின்னு நானே கூட சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா எல்லா பவுலர்ஸுமே எல்லா கேப்டன்ஸுமே அந்த டிசிஷன்ல தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ என்டையர் டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நாங்கள் நோட் பண்ண போறோம். எந்த கேப்டன் முதல் முறையாக நான் பேட்டிங் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் மந்த் நடந்த ஆல்ஸ்டார் டோர்னமெண்ட்ல 31 மேட்ச்மே வந்து கேப்டன்ஸ் வந்து சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு வரலாறு கூட சொல்லலாம். 31 மேட்ச் தொடர்ந்து எல்லாம் பேட்டிங் இல்லாம போலிங் மட்டும் சூஸ் பண்றது. ஸோ இந்த டோர்னமெண்ட்லயும் அந்த மாதிரி விஷயத்த ரெக்கார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ பிரேக் ஓவர் பாய்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் 3 ஓவர் இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்க போது. சபரி சிசி தே ஆர் ஸ்கோர்ட் ஒன்லி 14 runs ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல. இன்னும் எவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னா மோர் தென் 50 runs. கட்டாயமா ஒரு டஃப் ஜாப் இருக்கு பேட்டர்ஸ்க்கு. ஒரு பெரிய பெரிய ஜாப் காத்துட்டு இருக்கு. கேசவன் அண்ட் லோகு 2 ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள இருக்காங்க. ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர்ல. கனெக்ஷன் நல்ல ஒரு கனெக்ஷன் கேப்ல போயிட்டு இருக்கு. 1 பவுண்ட் பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க கடல்மேன் நிறைந்திருக்கிறது. பவுண்டரிக்கான வாய்ப்புகள் வந்து சில நேரத்தில் மண்ணு கூட ஃபீல்டிங் பண்ணும். இந்த கிரவுண்ட்ல மண்ணு கூட கிரிக்கெட் விளையாடும். அது கூட ஃபீல்டரா மாறி பவுண்டரிஸை தடுக்கும். லவ்லி பால் சஞ்சய் கிட்ட இருந்து ஒரு லெஃப்ட் ஹேமரை விளையாடுது. இந்த மாதிரி விக்கெட்ல ரொம்ப டஃப்பான ஜாபா இருக்கும். அதுதான் சஞ்சய் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர். இந்த மாதிரி ட்ராக்ல அதிகமா விளையாடி அனுபவத்தை பெற்ற ஒரு வீரன். ஒரு பெரிய ஷாட்கான முயற்சி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சந்தோஷ் கிட்ட இருந்து சீக்கு கிட்ட இருந்து ஒரு எக்ஸலண்ட் ட்ரை. கேப்பை பார்த்து டவுட் ஆயிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் பிக்கப். அருமையான ஒரு எஃபோர்ட் ஃபீல்டர்கள் இருந்து பவுண்டரி போயிருக்கா அப்படின்றதா கொஸ்டின். டிண்டா கிட்ட இருந்து அருமையான ஒரு த்ரோ. 2 ஃபீல்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. 2 ரன் கட் பண்ணிருக்காங்க. அருமையான ஒரு ஃபீல்டிங். டீம் ஷேர் அப் பண்றாங்க. இந்த மாதிரி அருமையான ஒரு ஃபீல்டிங். குட் ஷோ ஃப்ரம் த ஃபீல்டர்ஸ். அண்ட் இந்த நேரத்தில் நான் யாரை பற்றியும் பேச விரும்பவில்லை. அவ்வளவுதான். ஒன்லி கிரிக்கெட். நடுவு வந்து ஒரு சிறப்பு விருந்தாளர் வந்திருந்தாரு. அவர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்காரு. டிவிகேவை சார்ந்த ரகு அவர்கள். அவரோட உடை ரொம்ப நல்லா இருக்கு. நடையும் ரொம்ப நல்லா இருக்கு. The last one. Swing and miss. நல்ல ரேஞ்சில் வந்த பால். ஆனால் கொஞ்சம் கட்டர் வேரியேஷன் இருந்ததுனால பீட்டனா மாறுது. 1 more good over from team பல்லு. இந்த மாதிரி கேம் வின் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோர்ஸ் கொடுக்கும். டேபிளில் ரன் ரேட் ஷோராக இம்பேக்ட் பண்ணும். அதுவும் ஒரு பக்கம் விளையாடும். அதுக்கு இந்த மாதிரி கேம்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ரன் ரேட்டை எந்த அளவுக்கு ஹெல்த்தியா ஹை ரேட்ல வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம டாப் பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ண முடியும். பல்லு பாய்ஸ் அதை நல்லாவே தெரிஞ்சு பவுல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2-3 ஓவர்ஸ் பேட்டிங் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ல இருந்திருப்பாங்க. பட் 5வது ஓவர்லேருந்து ஆரம்பிச்ச யோகம் இன்னும் முடியல. 19க்கு 1. ஸ்விங் அண்ட் மிஸ். ராக்கெட் வேகத்துல பால் சீக்கு. பல்லு பாய்ஸ்கான ஏவுகணை தாக்கப்பட்டிருக்கிறது. எதிரியின் முதல் விக்கெட் முதல் பந்தில்.
இந்த மெனின் எல்லோ, அந்த எல்லோவில் ஒரு பவர் இருக்கு, அதை நம்புறது சிஎஸ்கே. ஆனால் இந்த வருஷம் எங்களால் நம்ப முடியாது. நாங்கள் அடுத்த வருஷம் திரும்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவோம் அப்படின்றத நம்புகிறோம். 18 வருஷத்தில் 2 வருஷம் வீணாக போச்சு, அது பிரச்சனையே கிடையாது. எல்லா வருஷமும் நல்லா இருக்கணும்லாம் இல்லை, ஒரு சில வருஷம் அப்படி இப்படின்னு தான் போவோம். அப் அண்ட் டவுன்ஸ் இல்லாத ஒரு விஷயமே இல்லை. அது கிரிக்கெட்டில் எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயம்தான். 11 balls 50+ ரன்ஸ். ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா 6ன்ற ஒரு ஆயுதம், அது மட்டும்தான் இப்போதைக்கு உங்களை காப்பாற்றும். லெஃப்ட் ஹேம்ல உள்ள அனுப்பியிருக்காங்க டீம் சபரி. இது ஃபுல் டாஸ், ஆனா உள்ளதான் போயிட்டு இருக்கு. லாரா, ஓ மை காட், கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பாலை பிடிக்கணும்னு நினைச்சிருக்காரு, அதுவும் கஷ்டப்பட்டு கையில இருந்து வெளியில போயிடுச்சு. இட்ஸ் டிராப். இருந்தாலும் டீம்மேட்ஸ் வந்து ஓகே ஃப்ரீ, சாரி மன்னிக்கவும், இதுக்கு பேர் வந்து தேர்ட் அம்பேர். ஓகே, பால் ஃபுல் டாஸா வந்ததுக்கு வந்து கொஞ்சம் செக் பண்ண சொல்றாங்க. பேட்மேனோட இடுப்பு உயரம் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கு, பந்தோட உயரம் வந்து 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர். அதனால இது நோ பால் என்று கணக்கிடப்படும். நாங்களும் அந்த டெக்னாலஜி வச்சிருக்கோம், அதனால இது நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். என்ன பாய், கரெக்டாக இருந்துச்சா கணக்கு? ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் வரும். இது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கோம். எல்லா டெக்னாலஜி இருக்கு. நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். பாலவாக்கமே மிரண்ட தரணும். இடுப்பு உயரம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 1 இன்ச்சு, பந்து வந்தது 1 மீட்டர் 10 இன்ச்சு. ஃப்ரீ ஹிட். இது ஒரு பவுண்டரியா மாறி இருக்கு, ஒரு பிக் ஷாட்டா மாறி இருக்கு. தேங்க்யூ ஃபார் த சிக்னல்ஸ் அண்ட் வெல்கம் பவுண்டரி ஃபார் டீம் சவரி. யாருப்பா ஒரு பாஷா பாய் மாதிரி இந்த ஒரு பக்கம் அந்த பக்கம் நடந்துனே இருக்காப்ல. ஸ்விங் அண்ட் மேஸ், வெயில் காலத்துல கூட இன் பண்ணி தான் சட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கின் பண்ணி போட்டு வந்துன்னு இருக்காரு. த்ரீ மோர் டு கோ. இதோட 27 போர்டில் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணுவாங்களா டீம் சபரி? இதுல இருந்து ஃபைட் பண்ணுவாங்களா? இன்னும் 9 பால் இருக்கு. ஸ்விங் அண்ட் மேஸ் ட்ரை இருந்துட்டே இருக்கு, ட்ரை பண்றாங்க, பட் கனெக்ஷன் இல்லை. பவுலர்ஸ் அதிகமான டாட் பால் போட்டிருக்காங்க இந்த இன்னிங்ஸ்ல. ரன் பால் கேம் தான் விளையாடி இருக்காங்க. 26 பால் 27 ரன்ஸ். முதல் 4 ஓவரில் 5 ஓவரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லையும் போல் பண்ணியிருக்காங்க. வெளியில இருந்து பார்த்துருப்பாங்க என்ன அந்த லென்த்ல வந்து பால்ஸ் நல்லா மூவ் ஆகுதுன்னு. Swing again, the miss again, the dot ball, Chiku, the Phoenix பறவை, the Phoenix bird. A shot, ரொம்ப கிளாஸியான ஒரு ஷாட், பட் பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லை. Straight to the fielder, no run. The fed up. Actually in the run out, பாயிண்ட் டேபிள் அவர் இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. It's a wicket. Disappoint ஓட வெளில போறது. Kesavan, 5 overs completed, end of 5, 27 loss of 3, team Sabari 11. நெக்ஸ்ட் பேட்டர் கொஞ்சம் குயிக்கா உள்ளவாங்க. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் 6 balls ஒரு பெரிய டோட்டல் நோக்கி விளையாட போறாங்க. 6 பாலுக்கு 6 ரன்.
So over number 6. Sakrish and Giridinda into the action. So one more good deliveries. ரன் அவுட் மூலியமா ஒரு தியாகம் நடக்கிறது. இந்த விஷயத்தை பத்தி கட்டாயமா பேசி ஆகணும். அதிகமா நடக்கக்கூடிய ஒரு கிரைம் சென்னை கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலும் ரன் அவுட் தியாகங்கள். இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீயா நான் கோபிநாத் அண்ணங்கிட்ட நான் பேச போறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று பண்ணுங்கண்ணா, அதிகமா ரன் அவுட் ஆகுறாங்க, அதுவும் தியாகம் பண்றாங்க, அது சரியா தப்பா அப்படின்னு ஷோ பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். கட்டாயமா வர வாரத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேசணும்னு விருப்பப்படுறவங்க www.vijaytv.com வந்து விசிட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீயா நானா ரன் அவுட் சரியா தவறா, அது இது போல ரன் அவுட் the last two deliveries. நல்ல ஒரு ஸ்ட்ரைக், ஆனா பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்றதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு, வெற்றியின் விளிம்பில் இன்னும் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் இன்னும். Just only one ball. And final balls. வெற்றிக்கான பந்தையும் வீசி முடித்திருக்கிறார்கள் டீம் பல்லு. ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க அகைன்ஸ்ட் சபர் 11. ஃபர்ஸ்ட் 4 overs டீம் சபர் 11ஓட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்ல ஒரு பெரிய கொஸ்டின் எழுப்பிச்சு. எங்க போய் இந்த கேம் முடியும், எப்படி முடியும், என்ன எப்படி போலிங் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியப்பு